மாநிலத்தில் கடந்த சில நாட்களில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து மாநில சுகாதாரத்துறை ஒட்டுமொத்த மாநிலத்திற்கும் தீவிர முன்னெச்சரிக்கை மற்றும் தயார்நிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கடப்பா மற்றும் அன்னமயா ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவர் வீதம் கடந்த 10 நாட்களில் 2 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்துள்ளனர். இதில் ஒருவர் கடப்பா நகரை சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஆவார். இவர் கடுமையான நுரையீரல் தொற்று காரணமாக ராஜீவ்காந்தி மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்றொருவர் அன்னமயா மாவட்டத்தின் ராஜம்பேட்டையைச் சேர்ந்தவர் ஆவார். இந்த 2 மரணங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இதுவரை 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த 8 பேரும் எந்தவித அறிகுறியுமின்றி மருத்துவ ரீதியாக தங்களது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தொடர்பாளர்களை கண்டறியும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடப்பாவில் உயிரிழந்த நபருடன் தொடர்பில் இருந்த 28 பேரை அதிகாரிகள் கண்டறிந்து அவர்களுக்கு கொரோனா பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திடீர் தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் அவசர சூழலை எதிர்கொள்ளவும் ஆந்திர அரசு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த தொற்று பரவல் மற்றும் மரணங்கள் குறித்து விரிவான ஆய்வு செய்ய ஒரு விரைவு அதிரடிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதுடன் நிலைமையை கண்காணிக்க கொரோனா கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் தலா 10 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக கொரோனா தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை உடனடியாக தயார் நிலையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. போதிய அளவிலான RT-PCR பரிசோதனை கருவிகள், ரெம்டெசிவிர் மருந்துகள், தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் முகக்கவசங்களை போதிய அளவில் இருப்பு வைக்க மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பொது மருத்துவமனைகளின் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் தற்பொழுது பரவி வரும் உருமாறிய கொரோனா வைரஸின் தன்மையை கண்டறிவதற்காக புனேயில் உள்ள தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனத்திற்கு மரபணு சோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். அதிகாரிகள் இந்த தொற்று பரவல் தற்காலிகமாக ஆங்காங்கே ஏற்படும் ஒரு சாதாரண நிகழ்வு என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையற்ற பீதியடைய வேண்டாம் என்றும் அதேவேளையில் முகக்கவசம் அணிவது மற்றும் பொது சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றுவது நல்லது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்.